ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த அற்புதமான சந்தோஷத்தை தரக்கூடிய சனிக்கிழமையில நீ சந்தோஷப்படும்படி ஒரு நல்ல விஷயத்தை நடத்த போகிறேன். ஆம் என் செல்வமே, என்னுடைய அற்புதம் என்ன, என்னுடைய மகிமைகள் என்ன, என்னுடைய வேலைகள் என்னங்கிறத இன்னைக்கு நீ உணரும்படியாக ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டி உனக்கானதை உன் கைகளில் சேர்க்கும்படி நான் எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சிட்டேன். உன் வீட்டில் நான் உன் கூடவே தான் இருக்கேன். அது மட்டுமல்ல, உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து அருளாசிகளை வழங்கி கொண்டு தான் இருக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக இரு. நான் உனக்கு கொடுத்த எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மன நிறைவோட நீ மகிழ்ச்சியோட துணிவோட தைரியமாக வாழ ஆரம்பிச்சிட்டீனா இனி நடப்பதும் கிடைப்பதும் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே தரும் விதத்தில் மாறிடும். நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டியதை கூட உனக்கு கிடைக்க விடாமல் அநியாயமாக பறிச்சுக்கிறாங்களே நினச்சி வருத்தப்படாத. யார் தடுத்தாலும் உனக்கு உரியது எந்த வழியிலாவது கண்டிப்பாக உன்னை வந்து சேர்ந்துடும். இந்த முருகன்கிட்ட நீ ஆசைப்பட்டு கேட்டது எல்லாத்தையும் உன் வீட்டு வாசலில் வந்து வரிசையாக காத்திருக்கும்படி செய்ய போகிறேன். ஏன்னா நான் எப்போவுமே உனக்காக யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ கேட்டதையெல்லாம் உடனே கொடுக்கலைனாலும் உனக்கு எது தேவையோ அதை கண்டிப்பாக தந்தே தீருவேன். நீ எதை பற்றி யோசிக்காம நான் கொடுக்கறத ஆனந்தமாக அனுபவிக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே நடக்கும். இதுவரைக்கும் இருந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் தீண்டு இனிமே நீ சந்தோஷமாக வாழும்படி நான் உனக்கான வழியை காட்டுறேன். குழப்பங்கள் வந்தாலும் அதை பெருசாக நினச்சிக்காம என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவாருன்ற அந்த நம்பிக்கை மட்டும் உனக்குள்ளே இருக்கும்படி நீ பார்த்துக்கோ என் செல்வமே. எது நடக்கணுமோ அதை நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ கவலைப்படாமல் காலங்களை கடந்து செல்ல தயாராகு. யார் சொல்கிறதையும் காதில் வாங்கிக்காம உன் அப்பன் முருகன் நான் உனக்கு நல்லது செய்வேன்னு உனக்கான வேலைகளையும் கடமைகளையும் மட்டும் நீ கண்ணும் கருத்துமாக செஞ்சினா போதும். உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது தானே? பேசுகிறவங்க 1000 விஷயம் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. உன் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்ள யாரும் வந்து முன்னால் நிற்க போகிறதில்ல. அதனால் யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காம நீ செய்ய வேண்டிய வேலைகள் மீது கவனம் செலுத்து. இன்பம் துன்பம் பிரச்சனை நல்லது கெட்டதுன்னு என்ன நடந்தாலும் நான் உன் கூட உனக்கு துணையாக தான் இருப்பேங்கிறத நீ மறந்திட வேண்டாம் என் செல்வமே. உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் எப்போதும் நீ செஞ்சினா போதும். நீ எப்படி இருந்தாலும் விமர்சிக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீயே மற்றவங்களுக்காக வாழணும்னு நினைக்கிற. நீ ஒரு விஷயத்தை செஞ்சாலும் உன்னை குறை சொல்லுவாங்க, செய்யாட்டியும் உன்னை பழி சொல்லி பேசுவார்கள். அப்படி எதை செஞ்சாலும் எதையாவது பேசிக்கிட்டு இருக்க இந்த உலக மக்களுக்கு மத்தியில் நீ யார் சொல்கிறதையும் காதில் வாங்கிக்காம இந்த உலகத்தை கடந்து போவது தான் சரியாக இருக்கும். எல்லாத்தையும் திறந்து விட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த சந்நியாசத்திற்கும் உனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. சந்நியாசிங்கிறவன் உலக வாழ்க்கையை துறந்து வாழ்பவனாக இருக்கான். நீ உறவுகளின் வார்த்தையை துறந்து வாழ்பவனாக இருந்துவிடு. உறவுகள் என்பது எதையாவது யாரையாவது சொல்லிக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டும் கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருக்கக்கூடிய மனிதர்களாக மாறிவிட்டார்கள். அப்படிப்பட்டவங்களை தெரியும் போது நீ கொஞ்சம் ஒதுங்கி வாழ்றதுல தப்பு இல்லைதானே? நீ எப்போவுமே நீ நினச்சதை உன் மனசுக்கு பிடிச்சது போல தான் உன் வாழ்க்கையில் செய்யணுமே தவிர நீ நினச்சதை எழுதக்கூடிய பேனாவாகத்தான் இருக்கணுமே தவிர நீ அடுத்தவங்க நினச்சதையெல்லாம் உன் மேலே எழுதி வைக்கக்கூடிய காகிதமாக இருக்கக்கூடாது. நீ பேனாவா இரு. பேனா எப்படி எழுதுமோ அதே போல் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களை நீதான் நடத்த வேண்டும். அப்படி எல்லாத்தையும் சரியாக சிந்திச்சு நிதானமாக யோசிச்சு எல்லா விஷயங்களிலும் பொறுப்புகளிலும் சரியாக நீ செயல்படும்போது உன் வாழ்க்கை அழகானதாக மாறிடும். உன்னால் முடிஞ்ச வரை செய்வது முயற்சி கிடையாது. நீ நினச்சதை எல்லாம் முடிக்கும் வரை செய்வதுதான் உண்மையான முயற்சி. அழகான வாழ்க்கைங்கிறது ஆடம்பரத்தை சார்ந்ததல்ல, அன்பையும் அமைதியையும் சார்ந்தது. அதனால் நீ எப்போவுமே உன்கிட்ட பெருசாக காசு பணம் இல்லை, ஆடம்பரமாக அடுத்தவங்களை போல வாழ முடியலைன்னு ஒருபோதும் யோசிக்காதே.
அன்பும் அமைதியும் தான் உன் உலகத்துக்கு, உன் வாழ்க்கைக்கு சரியானது, சிறந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லா உயிர்களிடத்திலும் அன்பை காட்டி அமைதியோடு இருக்க ஆரம்பிச்சிட்டீன்னா இந்த உலகத்திலேயே உன்னை விட சிறந்த உள்ளம் கொண்ட பிள்ளையாக யாருமே இருக்க மாட்டாங்க. காசு பணம்லாம் நிரந்தரம் கிடையாது. ஆனால் அன்பும் அமைதியும் நிரந்தரமான விஷயங்கள் என்பதை புரிஞ்சு நடந்துக்கோ. நீ என்ன எதிர்பார்க்குற, என்ன மாறணும்னு ஆசைப்படுறன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீ தேடுவதை உன் கைகளில் கொடுத்து, நீ எதிர்பார்த்த மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்து, உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய திறமையும் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும்படி நான் செஞ்சு காட்டுறேன். நீ எப்போதுமே எல்லா விஷயங்களையும் யோசித்து சிறப்பாக செயல்படுத்து. கஷ்டம் வரும்போது தான் உன்னை சுற்றி இருக்க மனிதர்கள் யார் எப்படிப்பட்டவங்கன்றத நீ தெரிஞ்சுக்குவேன்றதை தெரிஞ்சு யோசிச்சு தான் உன்னை சுற்றி இருக்க மனிதர்கள் உன்னை விட்டு விலகுகிற அளவுக்கு நான் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தேன். இப்போ உனக்கு இந்த உலகத்தையும் மனிதர்களையும் பற்றிய புரிதல் வந்துவிடுச்சு தானே? நீ யாரை நம்பி இருந்தியோ, யாரை உண்மையானவங்க நல்லவங்க நினச்சியோ, அவங்க இப்போது அதற்கு எதிர்மறையாக நடந்து கொள்வதையும் பேசுவதையும் பார்த்து மன வருத்தம் அடையாதே. இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் நல்லா நடிக்கிறவங்களா இருக்காங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறாங்க. சூழ்நிலைகள் மாறும்போது நடிக்கிறாங்க. கஷ்டம் வரும்போது நடிக்கிறாங்க. கஷ்டம் போன பிறகு நடிக்கிறாங்க. பணம் வந்தாலும் நடிக்கிறாங்க. பணம் இல்லாமல் போனாலும் நடிக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறாங்க. ஆட்கள் இல்லாத போது வேறு விதமாக நடிக்கிறாங்க. இப்படி நாடக நடிகர்களாக மாறிவிட்ட மனிதர்களுக்கு மத்தியில் நீ யாருக்காகவும் எதுக்காகவும் நடிக்காம நீயாக உண்மையாக இருந்துக்கோ. யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் உன் திருச்செந்தூர் முருகன் உன் அப்பன் நான் உன் கூடவே உண்மையாக உனக்கு நல்லவனாகத்தான் இருப்பேன். நீ எப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை என்கிட்ட கேளு. அதை உனக்கு நல்லபடியாக நடத்தி முடித்து உன்னை மகிழ்ச்சியாக சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஆளாக நான் இருப்பேன் என் செல்வமே. எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கிற உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நன்மையும் நடக்கலையே நினச்சி வருத்தப்படாத. என்னை வணங்காதவங்க, முருகன் என் நாமத்தை சொல்லாதவங்க கூட நல்லா இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் என்னையே வணங்கக்கூடிய, என் நாமத்தையே சொல்லக்கூடிய உன்னை கஷ்டப்படும்படி விட்டுட மாட்டேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நிரந்தர சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். இனி வரும் காலங்களிலும் எதுவும் யாரும் உன்னை காயப்படுத்தாத அளவிற்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். உனக்கு ஒரு நல்ல வேலை அமைஞ்சு நல்ல வருமானம் கிடச்சி உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும்படியும் குழந்தை பாக்கியம் உண்டாகும்படியும் உன் குடும்பத்தில் உன்னை சார்ந்திருப்பவர்களின் அத்தனை தேவைகளையும் நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக மனசை அமைதியாக மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. சில உறவுகள் நல்லா இருக்கணும், சில மனிதர்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க. ஆனால் அவங்க மனசில் உன்னை நினச்சி கூட பார்க்குறதில்ல. நீ செஞ்ச நன்மைகளை எல்லாம் அவங்க என்னைக்கோ மறந்துட்டாங்க. இனிமேலும் நீ அவங்களுக்காக நினச்சி கவலைப்படாமல் வருத்தப்படாமல் இப்போது உன் கூட இருக்க மனிதர்களை நினச்சி அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவர்கள் மீது அன்பை செலுத்தி மகிழ்ச்சியாக இருக்க பழகு. உன் அன்பை புரிஞ்சிக்காதவங்களையும் உன்னை அலட்சியமாக நினச்சவங்களையும் உன்னை புரிஞ்சிக்காம விட்டு மறந்து போனவங்களையும் யோசித்து நீ வருத்தப்படாதே என் செல்வமே. வாழ்க்கையை நீ கொண்டாட வேண்டிய வயசில் இருக்க. இப்போது உனக்கு கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் வாழ்க்கையை சந்தோஷமாக சிரித்து பேசி மகிழ்ச்சியாக செலவிடு. கவலைன்ற சிறைக்குள்ள உன்னை நீயே அடைச்சிக்காத. கவலைகளையெல்லாம் தள்ளி வச்சுட்டு எப்போது மகிழ்ச்சியாக இருக்க தயாராகு. இப்போது நீ உற்சாகமாக இருக்க வேண்டிய காலகட்டம். உன் மனசில் மகிழ்ச்சியான நல்ல நினைவுகள் இருந்ததுன்னா நடக்கிறது எல்லாமே நல்லபடியாக உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரும் விதத்தில் மாறும். உன் மனசில் இருக்கக்கூடிய இறுக்கங்களையெல்லாம் நான் தளர்த்தி உன்னை சுற்றி எப்போதுமே நல்லதும் சந்தோஷமானதும் நிம்மதியான விஷயங்களும் நடக்கும்படி பார்த்துக்கிறேன். என்னுடைய அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு விஷயமும் என் அனுமதியின்றி நடப்பது கிடையாது. அதனால் எதை நடத்தினாலும் அது உன் நன்மைக்காக மட்டும்தான் நான் நடத்துகிறேங்கிறத முழுமையாக புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு சுகமும் என் ஆசீர்வாதத்தால் உனக்கு அருளப்பட்டது.
உன் துயரங்கள் அனைத்தையும் நீக்கி உன் வாழ்க்கையில வசந்தத்தை உண்டாக்குவதற்காக தான் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும்னு முடிவெடுத்திருக்கேன். இன்றிலிருந்து இனி வரக்கூடிய எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்க போது எல்லாமே நல்லபடியாக நடந்து வெற்றி உன் கைகளில் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கைக்கு ஒளியாக நான் இருந்து இருளையெல்லாம் அகற்றப் போகிறேன். இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் அத்தனை கெட்ட விஷயங்களையும் கவலைகளையும் துன்பத்தையும் போக்கி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி செய்ய போகிறேன். வேலையில் இருக்க பிரச்சனையும் மனசில் இருக்க வருத்தத்தையும் சரி செஞ்சு தொழிலும் வாழ்க்கையும் உயரும்படி பொருளாதார மேம்பாட்டை உண்டு பண்ண போகிறேன். இனிமே உன் மனசில் எந்த கவலையும் இருக்க வேண்டாம். உன் குடும்பத்தில் கவலையில் மூழ்கி இருந்த காலமெல்லாம் மறைஞ்சு போய் எல்லாருமே நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழும்படி செய்ய போகிறேன். ஒரு நாளைக்கு வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக இருக்கும், இன்னொரு நாளைக்கு வலியும் வேதனையுமா இருக்கும், இன்னொரு நாளைக்கு வாழ்க்கையை ஏண்டா வாழ்கிறோன்னு வெறுக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் கடந்து வர தயாராக இருந்தினா எல்லாமே பழகி போயிடும். ஆனால் உனக்கு தான் பழகிடுச்சேன்றதுக்காக எந்த துன்பத்தையும் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுத்துட மாட்டேன். உன் வாழ்வின் துன்பம் போக்கும் மருந்தாக நான் இருக்கணுன்றதுக்காக தான் இப்போது அந்த அற்புதத்தையே நடத்த போகிறேன். என் அன்பு பிள்ளைகளுக்கு நான் செய்ய முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை. என்னை நம்பி நீ முயற்சி செஞ்சினா எல்லாத்தையும் உனக்காக நான் முடிச்சு காட்டுவேன். இத்தனை நாளாக சோதனையை சந்தித்த உன் வாழ்க்கையில் நீ சாதனை புரியும்படி உனக்கான வெற்றிகளில் உன் கைகளை ஒப்படைக்க போகிறேன். என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ தைரியமாக செயல்படும்போது எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றியாகவே வந்து சேரும். நீ எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே கஷ்டமாகவே இருக்கே நினச்சி பயந்து வாழ்க்கையில் பின்வாங்க வேணாம். இன்னும் பல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் உருவாக்கி எல்லா துரோகத்தையும் ஏமாற்றங்களையும் மறக்க வைப்பேன். அதுவும் நான் கொடுக்க போகிற மாற்றங்கள் என்பது உன் வாழ்க்கையில் ஏற்றங்களை கொடுப்பதாக இருக்க போகுது. என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு துணையாக இருக்கும் என் செல்வமே. உன் வாழ்க்கைக்கு ஒளியாக நான் வந்துட்டேன்னு சொன்ன பிறகு இனிமே நீ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஒவ்வொரு முறையும் உனக்கு மழை போல வந்த பிரச்சனைகளையெல்லாம் பனி போல நான் தான் உருகி விலகி வச்சேன். இப்போதும் உன் எல்லா கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி அற்புதம் செய்ய போகிறேன். என்ன நடந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி உனக்குள்ளே இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படுற? உன் எண்ணத்தில் எந்த தேவையற்ற விஷயங்களும் சேராம நீ தூய்மையாக சுத்தமான மனசோடு இருக்கும்போது நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். உன் எண்ணத்தில் தீமைகள் கலக்காம கெட்ட விஷயங்களை பற்றி யோசிக்காம யாருக்கும் கெடுதல் நினைக்காம யாரையும் பழிவாங்கணும்னு யோசிக்காம நல்ல விஷயங்களை மட்டும் செய்ய பழகு. என்னை வழிபட்டு வணங்கி வரும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வளர்ச்சி வந்தே தீரும். இன்னும் நீ முன்னேற போற.